வணக்கம் வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல இருந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ரெண்டுமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். ஆனால் ஆல்டிஹைட்ஸை கம்பேர் பண்ணும்போது கீட்டோனில் ஆக்சிடேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீட்டோனினுடைய ஆக்சிடேஷன் பார்ப்போம். So first oxidation of aldehydes. நமக்கு ஒரு ஜெனரல் ரூல் எப்பவுமே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டிஹைட்ஸை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரிஜினலா எடுத்துக்கக்கூடிய ஆல்டிஹைட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதோ அதே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கும். இப்போ இந்த ஆக்சிடேஷன் அப்படின்றது நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்டிஹைட்ஸினுடைய ஆக்சிடேஷனுக்கு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் அல்லது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராங் மைல்டு ரெண்டுத்துல எதை நம்ம யூஸ் பண்ணாலும் aldehyde gets converted to carboxylic acid. So strong oxidizing agent எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா concentrated nitric acid யூஸ் பண்ணலாம், potassium permanganate, potassium dichromate யூஸ் பண்ணலாம். So mild oxidizing agent அப்படின்னா நம்ம tolerance reagent, Fehling solutions. இதெல்லாம் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ரெண்டு கேசஸ்லையுமே நம்மளுக்கு ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா RCHO. ஸோ இங்க நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ நம்ம ஸ்ட்ராங் மைல்டு எதுனாலும் நீங்க இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த CHO பார்ட் நம்மளுக்கு COOH கன்வெர்ட் ஆகும். இப்போ இதை நம்ம இப்படி எழுதுறோம் இல்லையா? இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இப்போ இந்த ஆல்டிஹைடை நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றும் பொழுது எந்த விதமான பாண்டு பிரேக்கேஜும், அதாவது பாண்டு எங்கேயுமே உடையாது. ஆனா இந்த கார்பன்ல அட்டாச்சா இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன்ல ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜனை சேர்த்து இந்த ஹெச் டைரக்டா OH கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? RC டபுள் பாண்ட் OH நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இங்க இந்த ஹைட்ரஜன் கார்பனைல் கார்பன்ல அட்டாச்சா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் டு OH வித்தவுட் எனி பாண்ட் பிரேக்கேஜ். ஸோ அதனால நம்மளுக்கு ஆல்டிஹைட்ஸ்னுடைய ஆக்சிடேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா நீங்க எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம்னா CH3 CH டபுள் பாண்ட் O. ஸோ இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம். நீங்கள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்? இந்த இடத்துல ஆக்சிஜன் நமக்கு ஆட் ஆகுது. சரியா? ஸோ இங்கே ஆக்சிஜன் வரும். அப்போ நமக்கு ப்ராடக்ட் CH3 C டபுள் பாண்ட் OH நமக்கு கிடைக்கும். சரி, அசிட்டிக் ஆசிட் அல்லது எத்தனோயிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டும் டாலரன்ஸ் டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வச்சு நம்ம நிறைய டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட் எழுதுவோம். ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட் உண்டு. ரைட் ஒன் கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது கிவ் ஒன் கெமிக்கல் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஒரு ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த டாலன்ஸ் இந்த மாதிரி டெஸ்ட் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டாலன்ஸும் ஃபெல்லிங்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாலன்ஸ் டெஸ்ட் போலாம். ஸோ டாலன்ஸ் டெஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட்டுக்கு பேரு டாலன்ஸ் ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்றது இட் இஸ் அ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் எது டாலன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா
It is ammoniacal solution of silver nitrate. இத மட்டுமே நம்மளுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. What is Tollens reagent அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு புக்ல பாத்தீங்கன்னா ammoniacal silver nitrate இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். ammoniacal solution of silver nitrate கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து அமோனியம் ஹைட்ராக்சைட சில்வர் நைட்ரேட்ல போடுவோம். அங்க வந்து ஒரு கிரே கலர் சில்வர் ஆக்சைடு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அந்த பிரிசிபிடேட் டிசால்வ் ஆகி நம்மளுக்கு கிளியர் சொல்யூஷன் வரும்போது அதை நம்ம டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கூல்ஸ்ல போர்டு எக்ஸாமுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டிஹைடு காம்பவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டாலன்ஸ் டெஸ்ட் தான் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ டாலன்ஸ் டெஸ்ட் நம்ம லேப்லேயே செய்யக்கூடிய டெஸ்ட் தான். இங்க என்ன பண்ணுவோம், ஆல்டிஹைடை எடுத்து அதுல டாலன்ஸ் ரியேஜென்ட், ஆக்சுவலா ப்ரொசீஜர் படி பார்த்தோம்னா கொஞ்சம் டாலன்ஸ் ரியேஜென்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிட்டு அதுல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆல்டிஹைடை போட்டு நம்ம அதை வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலா வார்ம் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து இங்க ஹீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் தான் நம்ம எழுத போறோம். RCHO. ஸோ இது ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடில் நம்ம டாலன்ஸ் ரியேஜென்ட் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், AgNH3 twice plus OH minus. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், ஸோ இந்த இடத்துல நம்ம 2 போட்டுக்குவோம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆல்டிஹைடிக் பார்ட்டு இட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு கார்பாக்சிலிக் பார்ட். அதனால இந்த இடத்துல ஏஜி வந்து பிளஸ்ல இருக்கும். இந்த ஏஜி பிளஸ் என்னவா போகும், ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு சில்வரா மாறும். அப்ப டெஸ்ட் டியூபுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்னுடைய இன்னர் பார்ட், டெஸ்ட் டியூப்னுடைய இன்னர் பார்ட்டை நம்மளுக்கு சில்வர் வந்து டெபாசிட் ஆகும். அந்த சில்வர் நம்மளுக்கு டெஸ்ட் டியூபுக்கு வெளியில பார்க்கும்போது ஒரு கிளாஸ் மிரர் மாதிரி இருக்கும். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சில்வர் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதனால இந்த டாலன்ஸ் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம எழுதும் போது RCOO மைனஸ் பிளஸ் நம்மளுக்கு சில்வர் வந்து உள்ள என்ன ஆகும், அப்படியே கோட் ஆகும் பிரிசிபிடேட் மாதிரி. அதாவது அந்த டெஸ்ட் டியூப் உள்ளார வந்து அப்படியே நம்மளுக்கு தங்காது. அந்த டெஸ்ட் டியூப்னுடைய இன்னர் சர்ஃபேஸ் நம்ம பெயிண்ட் போட்ட மாதிரி கோட் ஆயிருக்கும். ஸோ சில்வர் வந்து இந்த இடத்துல டெபாசிட் ஆகும். பிளஸ் அமோனியா, ஸோ 4 அமோனியா பிளஸ் வாட்டர் மாலிகுல் 2H2O. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் டியூபுக்கு வெளில ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதனால இதை வந்து நம்ம சில்வர் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாலன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கறது சில்வர் மிரர் ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றதான் பார்ப்போம். அதனால இது சில்வர் மிரர் அப்படின்றதுனால இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம இன்னொரு பேருன்னு சொல்லலாம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சில்வர் மிரர் டெஸ்ட். சில்வர் மிரர் டெஸ்ட். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த ஆல்டிஹைட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது இந்த Ag பிளஸ் அயான் வந்து நம்மளுக்கு சில்வரா ரெடியூஸ் ஆகும். இது டாலன்ஸ் டெஸ்ட். இப்போ இந்த டாலன்ஸ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட். அலிஃபாட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அரோமேட்டிக் ஆல்டிஹைடும் இதை ஆன்சர் பண்ணும். ஆனா வந்து கீட்டோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ கீட்டோன் இந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கொடுக்கும் போதே ரைட் ஒன் கெமிக்கல் டெஸ்ட் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் எத்தனல் அண்ட் ப்ரோப்பனோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து கீட்டோன், இது வந்து ஆல்டிஹைடு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து டாலன்ஸ் டெஸ்ட் ஆன்சர் பண்ணும், இதை ஆன்சர் பண்ணாது. அப்போ எழுதும்போது திஸ் எத்தனல்
answers silver tolerance test by forming silver mirror, whereas propanone will not answer tolerance test அப்படின்னு நம்ம எழுதுனா போதும். ரியாக்ஷன்ஸ் எங்கேயும் வந்து எழுத சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன டெஸ்ட் வச்சு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றோன்றதான் நம்ம எழுதணும். ஸோ டாலரன்ஸ் டெஸ்ட் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ஃபெல்லிங் சொல்யூஷன்ஸ் வந்து ரியேஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக 2 ஃபெல்லிங்ஸ் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஃபெல்லிங் சொல்யூஷன் A, இன்னொன்று வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன் B. ஃபெல்லிங் சொல்யூஷன் B. ஸோ இப்போ A அப்படின்றது aqueous copper sulfate solution தான் ஃபெல்லிங்ஸ் A. ஃபெல்லிங்ஸ் B அப்படின்றது it is alkaline sodium potassium tartarate. இதை வந்து நம்ம சாதாரணமா ரோஷல் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏவையும் ஃபெல்லிங் சொல்யூஷன் பியையும் ஈக்குவல் அமௌண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், ஒன்னா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆல்டிஹைடுக்கு ஆட் பண்ணி சொல்யூஷன் நம்ம அந்த மிக்சரை என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். ஆக்சுவலா வார்ம் பண்ணா போதும். ஹீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைடு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்ட் டியூப் உள்ள வந்து ஹீட் பண்ணும் பொழுது ஒரு ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட், நம்மளுக்கு இந்த செங்கல் கலர் மாதிரி உள்ள வந்து டெஸ்ட் டியூப் உள்ள ஒரு பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஆல்டிஹைட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து லேப்ல ஆல்டிஹைடுக்கு நம்ம செய்யக்கூடிய டெஸ்ட். ஸோ அப்போ ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா RCHO ஆல்டிஹைட்ல நம்ம இந்த ஃபெல்லிங்ஸ் சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய Cu2+ ஆயம். சரியா? ஸோ அல்கலைன் மீடியமுக்குன்றதுனால OH- சேரும் பொழுது இந்த ஆல்டிஹைடு என்ன ஆகுது, RCOO- ஆக்சிடைஸ் ஆகும். கார்பாக்சிலிக் ஆசிடா ஆக்சிடைஸ் ஆயிடுது. இந்த Cu2+ வந்து குப்ரஸ் ஆக்சைடா நம்மளுக்கு மாறும். அப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1, இது +2. அப்போ +2ல இருந்து +1 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த Cu2+ ரெடியூஸ் ஆகுது, ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த Cu2+ தான் நம்மளுக்கு என்ன கலர் பிரிசிபிடேட்டா வரும் அப்படின்னா ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட்டா அந்த டெஸ்ட் டியூபுக்குள்ள இருக்கும். இது கூட நமக்கு வாட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கான ரியாக்ஷன். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட். ஸோ ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட்னா அங்கே குப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேரு குப்ரஸ் ஆக்சைடு. சரியா? ஸோ இந்த 2 டெஸ்ட்ல ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட் will not answer this ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். aromatic aldehydes do not respond, do not answer. சரி, இப்போ அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து கொடுக்கும் போதே வந்து give one chemical test to distinguish between, சரியா, இப்படி கொடுக்குறாங்க. எத்தனால் அண்ட் பென்சால்டிஹைடு கொடுக்குறாங்க அப்படின்னா பென்சால்டிஹைடு அப்படின்றது அரோமேட்டிக் ஆல்டிஹைடு. ஓகேவா? இது வந்து அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு. அப்போ நம்மளை வந்து ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் செஞ்சு எது அரோமேட்டிக் எது அலிஃபாட்டிக்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அலிஃபாட்டிக் வந்து ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட் கொடுக்கும். ஸோ இது வந்து ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணும். whereas பென்சால்டிஹைடு will not respond to this test.
ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். அப்போ இது எல்லாமே வந்து இங்க நம்ம பார்த்தது ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டாலன்ஸ் டெஸ்ட்டும் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டும். ஸோ அப்ப இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைட நம்மளுக்கு கீட்டோன்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக செய்யக்கூடிய டெஸ்ட். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து ஒரு ஆல்டிஹைடும் ஒரு கீட்டோனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் ஒன் கெமிக்கல் டெஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஏதோ ஒரு ஆல்டிஹைட் அண்ட் ஒரு கீட்டோன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா டாலன்ஸ் டெஸ்ட்டுக்கு போகலாம். சரியா? அதாவது கீட்டோன் ஆல்டிஹைட் கொடுக்கும் பொழுது டாலன்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ரெண்டுமே ஆல்டிஹைடா இருக்கு, அதுல ஒன்னு அரோமேட்டிக் இன்னொன்னு வந்து அலிஃபேட்டிக்கா இருக்குன்னா ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ். ஸோ ஆல்டிஹைட கம்பேர் பண்ணும்போது கீட்டோனோட ஆக்சிடேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஆனால் டிராஸ்டிக் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அதாவது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம். சரியா? அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீட்டோன்ஸ் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம மேல பார்க்கும் பொழுது ஆல்டிஹைட்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆல்டிஹைட்ல இருந்ததோ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு வரும். ஆனா கீட்டோன்ல அந்த மாதிரி இருக்காது. கீட்டோன்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பாண்ட் கிளீவேஜ் நடக்கும். அதாவது சி சிங்கிள் பாண்ட் சி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாண்டு என்ன ஆகும் அப்படின்னா உடையும். அப்போ உடையும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும், இங்க நம்மளுக்கு கீட்டோன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் கிளீவேஜ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுற கார்பாக்சிலிக் ஆசிட் ஆக்சுவலா இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகாது, மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகிற இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல கார்பன் கவுண்ட் எப்படி இருக்கும்னா லெஸ் தேன் த ஒரிஜினல் கீட்டோன். லெஸ் தேன் ஒரிஜினல் கீட்டோன். சரி, அப்போ ketones வந்து they also undergo oxidation but under drastic condition, that is by using strong oxidizing agent at a higher temperature. Ketones get oxidized to mixture of carboxylic acid. Mixturesனா 2 3 4 அந்த மாதிரி கிடைக்கும் நம்ம depending upon the type of ketone என்ன எடுத்துக்கிறோமோ. So the number of carbon count present in the carboxylic acids will be less than when compared to the original ketone. சரியா? ஸோ அப்போ ஒரிஜினல் கீட்டோன்ல எவ்வளோ கார்பன் கவுண்ட் இருக்கோ அதை விட குறைவான கார்பன் கவுண்ட்ல தான் எங்க கிடைக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல கிடைக்கும். ஏன்னா இங்க என்ன ஆகுது, ஹோல் மாலிக்யூல் வந்து பாண்ட் கிளீவேஜ் போகுது, சி சி பாண்ட் கிளீவ் ஆகிறதுனால கண்டிப்பா கார்பன் கவுண்ட் வேரியேஷன் வரும். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய கீட்டோன்ல பார்த்தோம்னா இப்ப கீட்டோன் அப்படின்னா நம்ம அதை ரெண்டா பிரிக்கலாம், சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் பிரிக்கலாம். ஸோ கீட்டோன் அப்படின்னா இந்த CO பார்த்தோம்னா நம்மளுக்கு அல்கில் அரைல் பாட்டுக்கு நடுவுல இருக்கும். இப்போ ஆல்டிஹைட் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கீட்டோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லயும் நம்மளுக்கு R குரூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிஓக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆர் அல்லது அரைல் குரூப்ஸ் வந்து சிமிலர் குரூப்ஸா இருந்ததுன்னா அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு CH3 CO CH3 ப்ரொப்பனோன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சைடும் ஒரு CH3 தான், இந்த சைடும் ஒரு CH3 இருந்ததுன்னா இந்த மாதிரி சிமிலர் குரூப்ஸ் கீட்டோ குரூப்புக்கு பக்கத்துல ரெண்டு சைடும் வந்ததுன்னா இதுக்கு பேரு சிமெட்ரிக்கல் கீட்டோன்னு பேர். இப்ப இன்கேஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுல இப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பக்கம் ப்ரொபைல் பார்ட் இருக்கு, ஒரு பக்கம் மெத்தில் பார்ட் இருக்கு. ஸோ சிஓக்கு ரெண்டு பக்கமா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்னு சொல்லுவோம். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு கிடைக்கக்கூடிய மிக்சர் கவுண்ட்டும் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு கிடைக்கக்கூடிய மிக்சர் கவுண்ட்டும் என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப சிமெட்ரிக்கல் கீட்டோனா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி ரெண்டு ப்ராடக்ட் தான் கிடைக்கும், அதாவது ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும், ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்.
ஆனா இங்க வரும்போது நம்மளுக்கு மோர் தேன் 2 கிடைக்கும். சரியா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் பாண்ட் கிளீவேஜ். சரியா? இப்ப நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு பார்க்கலாம். அதே நம்ம வந்து ப்ரோப்பனோன் எடுத்துக்குவோம். ஸோ ப்ரோப்பனோன் அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3 ப்ரோப்பனோன் எடுத்திருக்கோம். இப்போ இதுல வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடுறேன். ஸோ ஆக்சிடேஷன் நடக்குது. இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா பாண்டு கிளீவ் ஆகும். எப்படி ஒரு சைடு வந்து சி டபுள் பாண்ட் ஓ போயிடும், இன்னொரு சைடு சி டபுள் பாண்ட் ஓ இல்லாம இருக்கும். அப்போ பாண்டை நான் இப்படி உடைக்கிறேன். சரியா? அப்போ இந்த பார்ட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும், இந்த பார்ட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும். அப்ப எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் எழுதும்போது CH3 COOH பிளஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா CH3 இருந்ததுன்னா வெறும் HCOOH. இந்த ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். இன்கேஸ் நான் இதே ப்ரோப்போனோனை எடுத்துக்கிறேன். சரியா? இதே ப்ரோப்பனோன் எடுத்துக்கிறேன். பாண்ட் கிளீவேஜ் அடுத்த சைடு காமிக்கிறேன். அப்படின்னா பாண்டை நான் எங்க உடைக்க போறேன்? இந்த பக்கம் உடைக்க போறேன். அப்ப என்ன ஆகும்? இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும், இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும், நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடேஷன். அப்போ இது என்னவா மாறும்? HCOOH ஆகவும், இது என்ன பார்ட்டா மாறும்? CH3COOH ஆகவும் மாறும். ஸோ இப்படி கிளீவேஜ் நடந்தாலும் இதே ப்ராடக்ட் தான், இப்படி கிளீவேஜ் நடந்தாலும் சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ அப்போ சிமெட்ரிக்கல் கீட்டோனா இருந்தா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஆக போறதில்ல, வேரி ஆக போறதில்ல. நீங்க எந்த சிமெட்ரிக்கல் கீட்டோன் எடுத்தாலும் ப்ராடக்ட்ஸ் வந்து சேமா இருக்கும். ரெண்டு ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதை நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம், ரெண்டு கார்பன் இருக்கு. ஆனா இங்க மெயின்ல பார்த்தோம்னா 3 கார்பன், இதுல பார்த்தோம்னா ஒரு கார்பன், ஒரிஜினல்ல 3. அப்போ ப்ராடக்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆசிட்ஸ்ல கார்பன் கவுண்ட் என்ன இருக்கும்? கண்டிப்பா வந்து கம்மியா இருக்கும். ஒரிஜினலை விட எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். ஸோ சிமெட்ரிக்கல் கீட்டோன்னா நம்மளுக்கு எப்பவுமே 2 ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. இப்போ நம்ம அடுத்தது அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு வரும். அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். இப்போ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு நம்ம இங்க எடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். CH3 CH2 CH2 COCH3. ஸோ அப்போ இது 2 பென்டனோன், ரெண்டாவது கார்பன்ல கீட்டோ குரூப் இருக்கு, 5 கார்பன். ஸோ 2 பென்டனோன் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து இந்த இடத்துல நான் சி டபுள் பாண்ட் ஓவர் வெளியில போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ சி டபுள் பாண்ட் ஓ CH3. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடேஷன் நடக்குது. இப்போ பாண்டை நம்ம என்ன பண்ண போறோம்? உடைக்க போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி இங்க உடைக்கலாம். சரியா? இங்க உடைச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பார்ட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும், இந்த பார்ட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். ஸோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன எழுதுவோம்? முதல்ல இதுல இருந்து எழுதுறோம் அப்படின்னா CH3 CH2 CH2, இந்த பார்ட் COOH மாறிடும், COOH பிளஸ் இந்த பார்ட் மெத்தில் பார்ட் HCOOH நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இது ஒரு டைப் ஆஃப் கிளீவேஜ். இப்போ நம்ம அடுத்த கிளீவேஜுக்கு போறோம். இன்கேஸ் இதை வந்து நான் இப்படி உடைக்கிறேன். சரி, இப்படி உடைச்சனா என்ன ஆகும்? இந்த பார்ட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும், இந்த பார்ட் இன்னொரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும் மாறும். அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 CH2, இந்த பார்ட் COOH மாறும். ஸோ COOH பிளஸ் இந்த பார்ட் CH3 COOH நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எத்தனை ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டும் நம்மளுக்கு ப்ராடக்ட் தான், இந்த ரெண்டும் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைக்குது.
இப்போ இதுல எது வந்து மேஜர் ப்ராடக்ட்ஸ் எது வந்து மைனர் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். யூசுவலா நம்ம அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு இல்லையா, இந்த சி டபுள் பாண்ட் ஓ வந்து ஸ்மாலர் அல்கில் குரூப் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் மூவ் ஆகும். அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல CH3 CH2 CH2 சி டபுள் பாண்ட் ஓ CH3 இருக்கு. அப்போ ஸ்மாலர் குரூப் எது CH3. அப்ப CH3 எங்க இருக்கோ அந்த சைடு தான் என்ன பண்ணும் சி டபுள் பாண்ட் ஓ போகும். அப்ப இந்த பார்ட் கூட தான் என்ன ஆயிருக்கும் சி டபுள் பாண்ட் ஓ போகும். அப்ப இது என்னவா மாறும், இது CH3 COOH மாறி இருக்கும். இது என்ன பார்ட்டா மாறி இருக்கும் CH3 CH2 COOH மாறி இருக்கும். அப்ப இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அடுத்த காம்பினேஷன் அடுத்த சைடு கொடுக்கக்கூடிய பிரேக்கேஜ் வந்து மைனரா இருக்கும். அப்ப எது இதுல மேஜர், இந்த ரெண்டும் வந்து மேஜர் ப்ராடக்ட்ஸ். மொத்தம் 4 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் மேஜர் ப்ராடக்ட், இது ரெண்டும் வந்து மைனர் ப்ராடக்ட்ஸ். சரியா? சோ இதுதான் வந்து அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ இப்போ நம்ம அடுத்தது பாக்குறது வந்து ஆக்சிடேஷன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் கீட்டோன்ஸ். சோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்மளுக்கு கீட்டோனை தான் நம்ம ஆக்சிடேஷன் கொண்டு போறோம். சோ ஆல்டிஹைடு குரூப்பும் சில நேரங்கள்ல இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகலாம். சோ எந்த ஆல்டிஹைட்லாம் இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் methyl ketones. ஓகே, சோ மெத்தில் கீட்டோன் அப்படின்னா இதுதான் மெத்தில் கீட்டோன். CH3C டபுள் பாண்ட் O இருக்குதுன்னா இந்த பார்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மெத்தில் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன்ல இந்த குரூப் இருக்குதோ, இந்த மெத்தில் கீட்டோன் பார்ட், அதாவது ஒரு மெத்தில் குரூப்ல C டபுள் பாண்ட் O அட்டாச் ஆயிருக்கோ அந்த காம்பவுண்ட் எல்லாமே என்ன பண்ணோம்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். சோ இந்த ரியாக்ஷனை ஜென்ரலா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல நம்ம ரியேஜன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹாலஜன் அல்லது சோடியம் ஹைப்போஹாலைட், இதுக்கு பேரு சோடியம் ஹைப்போஹாலைட்னு பேரு. இது சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹாலஜன். சோ இதுதான் நம்ம ரியேஜன்ஸா யூஸ் பண்ண போறோம். இந்த ரியாக்ஷனுக்கு ஜென்ரலா நம்ம என்ன பேர் கொடுப்போம் அப்படின்னா ஹாலோ ஃபார்ம்னு கொடுப்போம். சோ அப்ப இந்த ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் யாரெல்லாம் அண்டர்கோ பண்ண முடியும் அப்படின்னா, சோ ஆல்கஹாலுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம இங்க கீட்டோன் மட்டும் பார்க்கறதுனால இதுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். சரி, ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்ல இது படிக்கனால இங்க மட்டும் இதை பார்ப்போம். நான் லாஸ்டா எந்த மாதிரியான ஆல்கஹாலும் இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுன்றத சொல்றேன். சோ அப்போ எதுல எல்லாம் எந்த ஆல்டிஹைடு கீட்டோன்ல எல்லாம் CH3CO பார்ட் இருக்குதோ அது எல்லாமே ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா CH3CO CH3 ப்ரோப்பனோன் இருக்கு. என்ன இருக்கு இதுல, இந்த குரூப் இருக்கு. சரியா? இப்ப அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம். அசிட்டால்டிஹைட்னா CH3 CHO. இதை நம்ம எப்படி எழுதலாம் CH3 C டபுள் பாண்ட் OH. அப்ப இதுல என்ன இருக்கு இந்த குரூப் இருக்கு. சரியா? இப்ப நம்ம மேல எழுதின மாதிரி CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் O CH3 இருக்கு. சோ இதுலயும் இந்த குரூப் இருக்கு. புரியுதா? அப்ப எந்த ஆல்டிஹைடு கீட்டோன்ல CH3CO குரூப் இருக்கும். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எடுத்துக்கிறோம். சரியா? CH3 CO CH2 CH3 எடுத்துக்கிறோம். இதுல இந்த குரூப் இருக்கு. ஓகேவா? இப்போ CH3 CH2
COCH2CH3 இதை எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து 3 பென்டனோன் எடுத்துக்கிறோம். இதுல பார்த்தோம்னா CH3ல வந்து CO அட்டாச் ஆகல. அப்போ இது என்ன பண்ணாது, இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. அதே மாதிரி நம்ம HCHO எடுத்துக்கிறோம், அதாவது மெத்தனால் இல்லைன்னா ஃபார்மல்டிஹைட் எடுத்துக்கிறோம். இதுலயும் CH3CO இல்லாததுனால இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகாது. ஸோ அப்போ நம்ம ஜென்ரலா ஒரு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு உடனே வர வேண்டியது CH3CO குரூப். இப்போ நம்ம ரியாக்ஷன் என்னன்றத பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலா ஒன்று எழுதுறேன், CH3C டபுள் பாண்ட் OR. ஸோ R அப்படின்றது எந்த குரூப்பா வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு மெயின் வந்து CH3C டபுள் பாண்ட் O. இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், NaOHம் ஹாலஜன் ஜென்ரல் எழுதுறோம், அதனால ஏதோ ஒரு ஹாலஜன் அல்லது NaOX எடுத்துக்கிறேன். இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாண்டு உடையும். சாரி, இங்க இல்ல, இந்த பக்கம் பாண்டு உடையும். இந்த இடத்துல R, இந்த பக்கம் பாண்டு உடையும். உடைஞ்சு இந்த CH3 பார்ட் நம்மளுக்கு ஹாலோஃபார்மா கன்வெர்ட் ஆகும். இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இங்க நம்ம NaOH(X2) எடுத்திருக்கோம், இந்த இடத்துல NaOX எடுக்கிறோம். ஸோ ஜென்ரலா நம்ம எழுதும் பொழுது இந்த இடத்துல நம்ம எப்பவுமே என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ONA-வை போட்டுருவோம். இந்த சைடை நம்ம எப்பவுமே என்னவா கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா CHX3ன்னு மாத்திடும். சரியா? இப்போ எழுதும் போது இது RCOONA, ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் இந்த பார்ட் நம்மளுக்கு என்னவா போகும், CHX3-ஆ போகும். நீங்க இங்க என்ன எக்ஸ் பார்ட் எடுத்திருக்கீங்களோ அது இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட போறோம். இதை நம்ம ஜென்ரலா ஹாலோஃபார்ம்னு எழுதுறோம். இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல நீங்க வந்து காம்பினேஷன் எடுக்கும் பொழுது, சரியா, ஸோ காம்பினேஷன் எடுக்கும் பொழுது NaOH plus Cl2 எடுத்துக்கிறீங்க அல்லது NaOCl எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹாலோஃபார்ம் என்னவா இருக்கும், CHCl3 குளோரோஃபார்ம். இதுக்கு பேர் குளோரோஃபார்ம் கிடைக்கும். சரியா? ஏன்னா ஸ்பெசிபிக்கா ஹாலஜனுக்கு நம்ம Cl எடுத்திருக்கோம். அடுத்தது NaOH plus Br2 எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல NaOBr எடுத்துக்கிறோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் அந்த இடத்துல CHBr3 கிடைக்கும். இதுக்கு பேரு புரோமோஃபார்ம். அடுத்தது பார்த்தோம்னா NaOH பிளஸ் அயோடின் எடுத்துக்கிறோம் அல்லது NaOI எடுத்துக்கிறோம். ஸோ இங்க என்ன கிடைக்கும், CHI3 கிடைக்கும். இதுக்கு பேரு அயோடோஃபார்ம். ஸோ நமக்கு இங்க போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அயோடோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து எப்பவுமே எழுதுவோம். ஸோ நம்ம குளோரோஃபார்ம் புரோமோஃபார்மும் இருக்கு, இதுவும் இதே சிமிலர் டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்டெப் தான். இப்போ நம்ம இங்க எழுதியிருக்க இந்த ஜெனரல் ரியாக்ஷன் ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப்ல நடக்கும். 2 ஸ்டெப் பார்த்துட்டு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஓகேவா? ஸோ மேலே எழுதியிருக்க அதே ரியாக்ஷனுக்கு நான் எழுதுறேன். ஸோ CH3C டபுள் பாண்ட் OR. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ 3X2 இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்க இந்த ஹைட்ரஜன், இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த ஹாலஜன் என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் இந்த இடத்துல என்ன கிடைக்கும், CHக்கு பதிலா X3 C டபுள் பாண்ட் OR நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன ஆகும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஃபார்ம் ஆன இந்த CX3 C டபுள் பாண்ட் OR NaOH கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ NaOH கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாண்டு உடையும். உடைஞ்சு இந்த இடத்துல இருக்கிற இந்த H எங்க போகும், இந்த கார்பனுக்கு போகும். இதுல இருக்க இந்த ONA எங்க போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு வரும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CHX3 பிளஸ் RCOONA. RCOONA
Na. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஹாலோ ஃபார்ம் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து CH3 C double bond O CH3 எடுத்துக்கோ. ஸோ இதுல நீங்க டைரக்டாவே எழுதணும்னாலும் எழுதலாம், அல்லது ஸ்டெப்ஸ் எழுதணும்னாலும் எழுதலாம். நம்மளுக்கு வந்து டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்ல எழுதும் போது நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுனா போறோம். ஸோ NaOH plus I2 or NaOI. ஸோ அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், டைரக்டா பாண்டை என்ன பண்ணணும், ஒரு சைடு இப்படி உடைச்சோம் அப்படின்னா இந்த பக்கத்துல ONA போடணும், இந்த பக்கம் இதை என்னவா மாத்திக்கணும், CH3 மாத்தணும். நம்ம இங்க ஹாலஜன் அயோடின் எடுத்துக்கோம். அப்ப ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், CH3 COONA plus CH3. அப்ப இதுக்கு பேரு அயோடோ ஃபார்ம். ஸோ ஸ்டெப்ஸ் எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், ஸ்டெப்ஸா எழுதுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல என்ன இருக்கும், இந்த இடத்துல நம்ம CH3 C double bond O CH3 எடுத்திருக்கோம். இதுல 3 அயோடின் மாலிக்யூல் ரியாக்ட் பண்ணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பாண்டு என்ன ஆயிருக்கும், நம்மளுக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை 3 அயோடின். அப்போ இங்க CI3 C double bond O CH3 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, இங்க ஃபார்ம் ஆன இந்த CI3 C double bond O CH3 சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த இடம் இப்படியே உடையும். இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் போட போறோம், இந்த கார்பனுக்கு ONA, இங்க இருக்கிற ONA போட்டோம் அப்படின்னா நமக்கு இது CH3 plus CH3COONA. ஸோ இது அயோடோ ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்படிதான். இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ரைட் ஒன் கெமிக்கல் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன், ஓகேவா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் propanone and 3-pentanone கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்படின்னா என்ன, ப்ரோப்பனோன்னா CH3COCH3, பென்டனோன் அப்படின்னா என்ன, CH3CH2COCH2CH3. அப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து CH3CO பார்ட் இருக்கு. ஸோ திஸ் வில் ஆன்சர் அயோடோஃபார்ம் டெஸ்ட். இதுல அந்த பார்ட் இல்லை, இது ஆன்சர் பண்ணாது. சரியா? இப்போ நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு ஆல்கஹாலும் சில சமயம் வந்து ஆன்சர் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஆல்கஹாலா இருந்ததுன்னா, இன்கேஸ் நமக்கு வந்து ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா ஆல்கஹால நம்ம பார்க்க வேண்டியது CH3 CHOH குரூப் இருக்குதான். ஸோ எந்த ஆல்கஹால் எல்லாம் இந்த குரூப் இருக்குதோ இது எல்லாம் வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் ஆன்சர் பண்ணு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால், ஸோ CH3 CH2OH, இதை நம்ம எப்படி எழுதுவோம், CH3 CH இல்லைன்னா ஹெச்சை நம்ம வெளியில எடுத்து காமிக்கிறோம்னா CHHOH இப்படி இருக்குல்ல. அப்போ இதுல என்ன ஆகுது, நம்மளுக்கு தேவையான பார்ட் CH3 CHOH இருக்குது, அதனால இது என்ன பண்ணும், ஆன்சர் பண்ணும். இப்போ நம்ம செகண்டரி ஆல்கஹால் ஒன்று எடுத்துக்கிறோம், இப்படி எடுக்கிறோம் 2-propanol எடுக்கிறோம்னா இதுலயும் என்ன பார்ட் இருக்கு, இது இருக்கு. ஸோ இந்த காம்பவுண்ட் எல்லாம், அதாவது 2 ஆல்கஹால் வர்றது, அதுக்கப்புறம் எத்தில் ஆல்கஹால், இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா தே வில் ஆன்சர் அயோடோஃபார்ம். ஸோ அப்போ ஆல்கஹால் பார்க்குறோம் அப்படின்னா ஆல்கஹால நம்ம என்ன குரூப் பார்க்கணும், CH3 CHOH பார்க்கணும். அதே நம்ம ஆல்டிஹைடு கீட்டோனா இருக்குன்னா CH3CO பார்ட் நம்ம பார்க்கணும். சரியா?
இப்போ நம்மளுக்கு வந்து குடுத்திருக்கிற இதே ஐடோஃபார்ம் டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு குடுத்திருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை இந்த ஹாலோஃபார்ம் நம்ம பண்ணும் பொழுது அது டபுள் பாண்ட அஃபெக்ட் பண்ணுமான்னா, எப்பவுமே டபுள் பாண்ட எந்த இடத்துலயும் அது என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. வெறும் நம்மளுக்கு அந்த CH3CO பார்ட் எங்க இருக்கோ, அங்க மட்டும் தான் நம்மளுக்கு எந்த கிளீவேஜும் நடக்க போகுது. நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது நம்மளுக்கு புக்லயே வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து CH3 CH டபுள் பாண்ட் C CH3 இந்த பக்கம் C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு NaOH பிளஸ் குளோரோஃபார்ம் கொடுத்திருப்பாங்க ஆர் NaOCl. இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த ஹாலோஃபார்ம் டெஸ்ட் நம்ம வந்து ஒரு டபுள் பாண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கொடுக்குறோம்னா இது இந்த பாண்ட் கிளீவேஜ் எல்லாம் எதுவும் பண்ணாது. இது எப்பவும் நம்ம வந்து எப்படி நம்ம அந்த C டபுள் பாண்ட் ஓக்கும் CH3க்கு நடுவுல கோடு போடுறோமோ அதே மாதிரி போட்டு என்ன பண்ணணும், இங்க பாண்ட் கிளீவேஜை காமிக்கணும். ஆஸ் யூஷுவல் இந்த C டபுள் பாண்ட் ஓல ONA ஆட் ஆகும். இது என்னவா மாத்துவோம் நம்ம CHI3, இங்க Cl கொடுத்திருக்கோம். ஸோ CHCl3 மாத்திரும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா CH3 CH டபுள் பாண்ட் C CH3 அதுக்கப்புறம் COO NA நம்மளுக்கு கிடைக்கும். பிளஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆன CHCl3. ஸோ இங்க குளோரின் அப்படின்றதுனால இதுக்கு பேரு குளோரோஃபார்ம். இங்க இதே I2 கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இதை ஐடோஃபார்ம்னு எழுதுவோம். புரோமின் கொடுத்திருந்தாங்கன்னா புரோமோஃபார்ம்னு எழுதுவோம். சரியா? ஸோ இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ இது வந்து மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹாலோஃபார்ம் டெஸ்ட், அதாவது நம்ம வந்து முக்கியமா ஐடோஃபார்ம் தான் நம்ம எழுதுவோம். அயோடின் கூட தான் போட்டு ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். ஸோ இந்த ஐடோஃபார்ம் டாலரன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வந்து இந்த டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆல்கஹால்ல இருந்து, அதாவது ஒரு எத்தில் ஆல்கஹாலை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா வந்து எத்தில் ஆல்கஹால் நம்மளுக்கு ஐடோஃபார்ம் டெஸ்ட் ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் நிறைய வந்து நம்மளுக்கு இந்த அயோடோஃபார்ம் அண்ட் டாலரன்ஸ் டெஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.